ஹலோ கைஸ், திஸ் இஸ் சரண்யா ஸ்ரீ. நம்ம நெக்ஸ்ட் 10 வேர்ட்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கல்டன். கல்டன்னா ஒன் ஹூ ஈட்ஸ் டூ மச். அதிகமாக சாப்பிட்றவங்கள வந்து கல்டன் சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இல்லிட்ரேட். இல்லிட்ரேட்னா எ பர்சன் ஹூ கேன் நாட் ரீட் அண்ட் ரைட். படிக்க எழுத தெரியாதவங்கள வந்து இல்லிட்ரேட்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்சோனியா அப்படின்னா தூக்கமின்மை. தூக்கம் வராத ரொம்ப நேரம் தூக்காத இருக்கிறவங்கள வந்து இன்சோனியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்விஜிகேட்டர் அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் ஒரு சூப்பர்வைசராக இருக்காங்கல்ல, அவங்கள வந்து இன்விஜிகேட்டர்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒபிக் அப்படின்னா கரண்ட் வந்து பாஸ் ஆகாத ஒரு இடத்த வந்து ஒபிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சக்ரிலேஜ். சக்ரிலேஜ்னா வந்து தியாகி, அவங்களுடைய லைஃப்பை வந்து தியாகம் பண்ணவங்கள அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சலிலக்யூ அப்படின்னா எ ஸ்பீச் மேட் டு ஓன் செல்ஃப் அப்படின்னா தானே தனக்கு தானே பேசிக்கிறவங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு ட்ராமாலாம் பார்த்தீங்கன்னா அவங்களே அவங்களுடைய ஸ்பீச் சொல்கிறவங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒர்சர் அப்படின்னா அதிக வண்டிக்கு கடன் வாங்குறவங்க. நெக்ஸ்ட்டு வாலண்ட்ரி. வாலண்ட்ரினா வந்து தானா முன் போய் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு செயலை செய்கிறவங்கள வந்து வாலண்ட்ரின்னு சொல்லி சொல்லுவாங்க. அபிகேட் அப்படின்னா துறவி. துறவி இல்லை, எப்படி சொல்கிறது, அவங்கள வேலையை விட்டு நீக்கிறது. அவங்கள எல்லாத்தையும் வந்து வேலைய விட்டு இடிக்கிறது, அந்த இடத்த விட்டு போறவங்க, தள்ளி வைக்கிறவங்க அவங்கள வந்து அபிகேட்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் 10 வேர்ட்ஸ்ல உங்கள மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க் யூ.